அந்த குப்பத்துக்காரங்க சத்தியா மாதிரி திமிரு பிடிச்சவங்க. வெளியில போங்கன்னு சொன்னா நம்ம பல்லையே உடைச்சிருவாங்க. நாம சொன்னாதானே பிரச்சனை. சொல்றவங்க சொன்னா வாளை சுருட்டிட்டு போயிடுவாங்க. அதியா ரணிதா, இந்தா அட வாங்கிக்கோங்க. எதுக்கு? அட இந்தாங்க. குப்பத்து ஜனங்களை நீங்க தான் இங்கிருந்து எப்படியாவது விரட்டணும். அவங்க இங்க இருந்தா ஆபரேஷன் நடக்கிறதுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதுவும் இல்லாம இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போய் தான் எங்க சத்யா இப்படி அடிபட்டு கிடக்குறா. அது சரி, அவங்கள நான் என்ன சொல்லி அனுப்ப முடியும்? அதுக்கப்புறம் இந்த ஆபரேஷனும் நல்லபடியா நடக்கும். எங்களுக்காக இத ஒண்ணு மட்டும் பண்ணுங்களேன். சரி. அனிதா, எல்லாம் கரெக்டா நடக்குமா? நடக்கும் சித்தி. ஆபரேஷன் அப்போ தடங்கலானாதான் சத்யாவோட கதை முடியும். நாமளும் நிம்மதியா இருக்கலாம். பேபி, உனக்கு ஒண்ணும் இல்ல. இப்ப நீ சும்மா தூங்கிட்டு இருக்க, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க. இங்க பாரு, உனக்கு எவ்வளவு நேரம் தூங்கணும்னு தோணுதோ அவ்வளவு நேரம் தூங்கு. ஆனா கண்ணை முழிச்சிரோடி பேபி. ஏன்னா நாம நம்ம வீட்டுக்கு போகணும்ல. சீக்கிரம் எந்திரிச்சிரோடி பேபி, ப்ளீஸ். அண்ணா, கவலைப்படாத பிரபு, நல்லபடியா ஆபரேஷன் நடக்கும். நம்ம சத்யா நமக்கு திரும்ப கிடைப்பா. ஆமாண்ணா, அண்ணிய சூப்பர் விமன் அம்மு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பா. சூப்பர் விமனுக்கு சாவே கிடையாதுண்ணா. சார், இந்த குப்பத்து ஜனங்க மொத்தமும் அரணா நிக்கிறோம் சார். எங்க அக்கா முச்சு எங்களை தாண்டி எங்கேயும் போகாது. நீங்க தைரியமா இருங்க. இவ்ளோ நல்லவங்கள தன்னை சுத்தி சம்பாதிச்சு வச்சிருக்க அண்ணிய ஆண்டவன் கைவிடவே மாட்டானே. அண்ணி கண்டிப்பா எந்திரிச்சு வருவாங்க. வந்து அவங்கள இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள அடியோட அழிப்பாங்க. கொஞ்சம் தள்ளுங்கம்மா, கொஞ்சம் தள்ளுங்க, தள்ளுங்கம்மா. கொஞ்ச நேரத்துல ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சார். சரிங்க. திரும்ப மாட்டியா? பாரு, மெடிசன் தான் வேஸ்ட் ஆயிருச்சு. சாரி சிஸ்டர், நான் இடிக்கல. என்ன இடிக்கல? அப்ப நான் தான் வேணும்னு உன் மேல இடிச்சனா? ஆமா, முதல்ல யார் நீங்க? எதுக்கு இத்தனை பேர் நிக்கிறீங்க? சிஸ்டர், என் ஒய்ஃப்க்கு ஆபரேஷன் நடக்க போதில்ல, அதான் இவங்க எல்லாம் நிக்கிறாங்க. உங்க ஒய்ஃப்க்கு ஆபரேஷன்னா நீங்க நில்லுங்க, கூட உங்க ரிலேட்டிவ் நில்லுங்க. அதை விட்டுட்டு சும்மா எதுக்கு இவ்வளவு பேரு?
இவ்வளவு பேர் இருந்தா மத்த பேஷண்ட்டுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். டாக்டர் திட்டுவாங்க. முதல்ல எல்லாரும் இங்க இருந்து போங்க. இல்ல சிஸ்டர், இவங்களும் சத்யாவுக்கு ரிலேட்டிவ் மாதிரி தான். ப்ளீஸ் சார், புரிஞ்சுக்கோங்க. ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரையும் வந்து பார்க்க சொல்லுங்க. இப்போ கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க சார். சொன்னா புரிஞ்சுக்கோங்க சார். சார், நாங்க போயிட்டு காலையில வரோம். நாங்க எங்க இருந்தா என்ன சார், சத்யா கண்ணு முழிக்கணும், அவ்வளவுதான் சார். சரி, நான் ஆபரேஷன் முடிஞ்சது உங்களுக்கு கால் பண்றேன். புனிதா, ஆ? நீ இங்கே இருந்து பாத்துக்கோ, நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரிண்ணா. டேய் வாடா போலாம். குப்பத்துக்காரங்க போயிட்டாங்க. ஆனா போலீஸ்காரங்க என்ன பண்றது? அதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேன். இப்போ ஒரு ஃபோன் வரும் பாருங்க. ஹலோ, அப்படியா? சரி, நாங்க இப்பவே கிளம்பி வரோம். சார், பக்கத்துல ஏதோ அடிதடி, போயிட்டு உடனே வந்துடுறோம். சரி சார், வாங்க போயிட்டு வரோம் சார். நீங்க போங்க. அனிதா, செம்ம மூளைக்காரடி நீ. சத்யாவை அழிக்கணும்னா என் மூளை எந்த எல்லைக்கு வேணாலும் போகும். இனி சத்யாவை பாதுகாக்க ஹாஸ்பிட்டல்ல யாருமே இல்ல. எம்எல்ஏவோட ஆளுங்க வந்து பூந்து விளையாட போறாங்க. டேய், இந்த மணி ஸ்கெட்ச் போட்டா அது மிஸ் ஆகாதுன்னு இது வரைக்கும் ஏரியால டாக்கா இருக்கு. அது இனிமேலும் அப்படியே தான் இருக்கும். அதுக்கு நாம சத்யாவை முடிக்கணும். முடிச்சிடலாம். டேய் சீக்கிரம். செக் பண்ணீங்களா? பண்ணியாச்சு டாக்டர். எம்எல்ஏ ஆட்கள் இன்னும் வரல. சீக்கிரமா வருவானுங்க. அப்ப ஆபரேஷனும் நிக்கும், சத்யாவோட மூச்சும் நிக்கும்.
செகண்ட் எதை வேணா எடுத்துக்கோ. ஆனா என் ரொடி பேபி மட்டும் என்கிட்ட கொடுத்துரு. என்ன? அண்ணா, உன் தவிப்பு எங்களுக்கு புரியுது. அண்ணியோட உடம்புக்கு மட்டும்தான் ஆபரேஷன் நடக்குது. அவங்க மனசு உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. உலகத்திலேயே அன்புக்கு மட்டும்தான் சக்தி அதிகம். நீ அண்ணி மேல வச்சிருக்க பாசமே சக்தியா மாறி அவங்களை காப்பாத்துன. பிரபு, கவலைப்படாதப்பா. சத்யா வலிக்கிறதுக்கு யார் நினைச்சாலும் முடியாது. நீ போய் மெயின் ஃபீஸ் பிடிங்கி விடு. ஓகேண்ணா. ஓ, கரண்ட் கட் ஆன உடனே ஜெனரேட்டர் போட வருவாங்க. ஜெனரேட்டர் ஒயரை பிடிங்கி விட்டுரு. ஓ சரிண்ணா. ஆபரேஷன் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் இவனுங்களை காணோம். டேய், நம்ம யாருன்னு யாருக்கும் அடையாளம் தெரியும். அதனால முகத்தை மறைச்சுக்குங்க. சரியா? சீக்கிரம். இன்னைக்கு சத்யாவை பணமாக்கிட்டு தான் நாம இங்கிருந்து போறோம். சரிண்ணா. என்ன வாங்கடா. அண்ணா, என்னாச்சுன்னா? இல்ல, ரொடி பேபிக்கு ஏதோ தப்பு நடக்க போற மாதிரி தோணுது. அப்பா, ஆபரேஷன் நடக்குது. ஆனா கரண்ட் கட் ஆயிடுச்சு. என்ன பண்றது? என்னாச்சு? பவர் கட் ஆயிடுச்சு போல இருக்கு டாக்டர். ஷோ, ஆபரேஷன் டைம்ல பவர் கட் ஆயிடுச்சுன்னு ஈஸியா சொல்லிட்டு இருக்கீங்க. ஆபரேஷன் நடக்கலனா பேஷண்டோட உயிருக்கே ஆபத்துன்னு உங்களுக்கு தெரியாதா? ஆபரேஷன் டைம்ல கரண்ட் போயிடுச்சு. ஆபரேஷன் நடுவில் எந்த தடங்களும் வரக்கூடாது டாக்டர் சொன்னாங்களே. என்ன நீங்க இவ்ளோ கேர்லெஸ்ஸா கரண்ட் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? போங்க, போய் உடனே என்னன்னு பாருங்க. ஓகே டாக்டர். மேடம், பவர் ஃபெயிலியர், ஃபீஸ் போயிடுச்சு மேடம். எம்எல்ஏவோட ஆளுங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சத்யாவை கண்டிப்பா சிவலோகத்துக்கு அனுப்ப போறாங்க.
ஆபரேஷனை நிறுத்த முடியாது. உடனே ஜெனரேட்டர் என்னாச்சுன்னு பாருங்க. ஓகே டாக்டர் சொல்றேன். செக்யூரிட்டி உடனே ஜெனரேட்டர் என்னாச்சுன்னு பாருங்க. சீக்கிரம் போங்க. கேபிள் அறுத்து போட்டிருக்கானுங்களே. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? உள்ள ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. ஜெனரேட்டர் என்னாச்சுன்னு பாத்தீங்களா இல்லையா? சார் ஜெனரேட்டர் வேற யாரோ புடிங்கி போட்டிருக்காங்க சார். யாருன்னு தெரியல சார். என்னடா சொல்ற? சரி வாங்க டாக்டர் போய் சொல்லலாம். ஓ மை காட், இவங்க பல்ஸ் குறைஞ்சிட்டே இருக்கு. ஜெனரேட்டர் ஆன் பண்ணாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம் ஜெனரேட்டர் வேற யாரோ கட் பண்ணிருக்காங்க மேடம். கட் பண்ணிட்டாங்களா? வாட்? என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், யாரோ வேணும்னே கரண்ட் வயர் கட் பண்ணி விட்டுருக்காங்க மேடம். அதே மாதிரி ஜெனரேட்டர் வயரையும் கட் பண்ணிருக்காங்க மேடம். டாக்டர் வந்தது எம்எல்ஏவோட ஆளுங்களா தான் இருக்கணும். ரொடி பேபிக்கு ஆபரேஷன் நடக்கூடாது, அவங்க தான் இப்படிலாம் பண்ணிருக்கணும். ஆபரேஷனை கண்டினியூ பண்ணியே ஆகணும் பிரபு, இல்லனா சத்யாவை காப்பாற்ற முடியாது. டாக்டர் இந்த ஆபரேஷன் நடக்க கூடாது. அதான் எங்களுக்கு வேணும். டாக்டர் யார் தத்தாலும் இந்த ஆபரேஷன் நிக்க கூடாது. ஐயோ பிரபு, ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணி 10 நிமிஷம் தான் ஆச்சு. கரண்ட் இல்லாம என்னால ஆபரேஷன் பண்ண முடியாது. ஜெனரேட்டர் வேற இல்ல. இது இப்படியே போச்சுன்னா சத்யாவை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். டாக்டர் ஒரு வார்த்தை கூட அப்படி சொல்லாதீங்க. வேற ஏதாவது வழி இருக்கா டாக்டர்? ஒரு வழி இருக்கு. என்னன்னு சொல்லுங்க டாக்டர். ஹாஸ்பிடல் டீனோட ரூம்ல யூபிஎஸ் இருக்கு. அங்க சத்யாவை கூட்டிட்டு போனா கண்டிப்பா காப்பாத்திரலாம். அப்போ உடனே வாங்க டாக்டர். ஹாஸ்பிடலுக்குள்ள கிரிமினல் சென்ட்ரியா இருக்கிறதா வாட்ச்மேன் சொல்றாரு. சத்யாவை எப்படி நம்ம சேஃபா கொண்டு போக முடியும்? டாக்டர் என்ன தடங்கள் வந்தாலும் ரவுடி பேபியை யாருமே நெருங்க விட மாட்டேன். என் உயிரை கொடுத்தாச்சு ரவுடி பேபி உயிரை காப்பாத்துவேன். டீன் ரூம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. கீழ் ஃப்ளோர்ல இருக்கு. ஆனா லிஃப்ட் வேலை செய்யாதே. டாக்டர் நீங்க சத்யாவை ஷிஃப்ட் பண்ண ரெடி பண்ணுங்க. நான் மத்தெல்லாம் பாத்துக்கிறேன். சரி, நீங்க இமிடியேட்டா ரெடி பண்ணுங்க. சீக்கிரம். பிரபு, சத்யாவுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. அவளை காப்பாத்துறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுப்பா. சத்யாவை காப்பாத்திரா போல இருக்கு. பிரபுவால அத்தனை ரவுடிகளையும் சமாளிக்க முடியாது சித்தப்பா.
வாங்க சீக்கிரம் வாங்க